Hi friends, I am Aravindh, Associate Professor. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினில் பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா 6th செமஸ்டரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட். இதில் 5 யூனிட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளமேட்டிக்கு, தியரியே கிடையாது. ஸோ இந்த 5 யூனிட்டை எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் யூனிட் 1 பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் எலமெண்ட்ஸ். ஸோ டிசைன் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் எலமெண்ட்ஸில் இதில் பெல்ட்டு, செயின் ட்ரைவ்ஸு, ஸோ இதெல்லாம் இருக்கும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிட் 2. ஸோ இதில் ஸ்பர் கியர்ஸ் அண்ட் பேரல் ஆக்சிஸ் ஹெலிக்கல் கியர்ஸ். ஸோ இதில் ஏதோ ஒரு கியர்ஸ் நம்ம பார்த்துட்டோமா போதும். மேக்ஸிமம் ஸ்பர் கியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சேம் ஸ்பர் கியரோட டிசைன் தான் பார்த்திங்கன்னா யூனிட் 3லையும் அதே ஃபாலோ ஆக போகுது. ஸோ யூனிட் 2 and 3 சிமிலர், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் யூனிட் 4 கியர் பாக்ஸஸ். ஸோ கியர் பாக்ஸ் டிசைன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆகிறது பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ ரே டயக்ராம், கைனமெட்டிக் லேஅவுட் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆகும். ஸோ அது ஈஸியாக ட்ரா பண்ணலாம். நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, ஈஸி மெத்தட்ஸ் இருக்குது. அது எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம யூனிட் 4ல் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா கேம்ஸு, கிளச்சஸ் அண்ட் பிரேக்ஸ். 3 டாபிக்ஸ் இருக்குது. இதில் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மிஷினரியில் ஆல்ரெடி கேம்ஸ் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சம் டிசைன் ப்ரொசீஜர் இதில் இருக்கும். எப்படி கேம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம், சேம் கேம் ப்ரொஃபைல் இதுலையும் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சம் ப்ரொசீஜர்ஸ் இதில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேம் ப்ரொஃபைல் உங்களுக்கு கேட்கறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மிஷினரியில் படித்ததுனால இதை ஜஸ்ட் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது கிளச்சஸ் அண்ட் பிரேக்ஸ். இது ரெண்டையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கிளச்சஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும். அண்ட் யூனிட் 1 பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா 16A யூனிட் 1 அண்ட் யூனிட் 5 மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறான். ஸோ இது ரெண்டுலேருந்து பார்ட் சி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூனிட் 1 அண்ட் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா பார்ட் சி. ஸோ இதில் வந்து 16A அண்ட் 16B கொஸ்டின் கேட்கறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 டிசைன் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் எலமெண்ட். ஸோ யூனிட் 1ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக், அதில் எப்படி ஈஸியான மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்ட் பி பார்த்தீங்கன்னா 4 டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் புல்லிஸ், டிசைன் ஆஃப் பெல்ட்ஸ். இந்த டிசைன் ஆஃப் பெல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பெல்ட் அண்ட் வி பெல்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் டாபிக் தட் இஸ் டிசைன் ஆஃப் செயின்ஸ் அண்ட் ஸ்பார்க்கெட் அண்ட் டிசைன் ஆஃப் ஒயர் ஆஃப்ஸ். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ண போது பார்த்தீங்கன்னா டாபிக் 2 அண்ட் டாபிக் 3. பிகாஸ் பார்ட் சியில் இதில் வந்து கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டிசைன் ஆஃப் பெல்ட். ஸோ 11A. ஸோ 11Aவில் பார்த்தீங்கன்னா எது ஃப்ளாட் பெல்ட் அல்லது வி பெல்ட் வந்து ஒரு கொஷின் டெஃபினட்டாக வந்துடும். ஸோ இந்த 2 டாப்பிக்கில் நீங்கள் மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஃப்ளாட் பெல்ட் அண்ட் வி பெல்ட் வந்து ஒரு கொஷின் ஈஸியாக அடிச்சிடலாம். மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது 11Bலையும் இதே கொஷின்ஸ் ஏபியில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் செயின்ஸ் அண்ட் ஸ்பார்க்கெட். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ 11Bயில் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஃபார் 16 பார்ட் சியில் 16Aவிலேருந்து இந்த 2 டாபிக்ஸ்லேருந்து ஒரு டாபிக்ஸ் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ ஒயர் ரோப்ஸ் அண்ட் டிசைன் ஆஃப் ஃபுல்லி ரேர் கேசஸ் தான், இது கேட்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணது டிசைன் ஆஃப் பெல்ட். டிசைன் ஆஃப் பெல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 டாபிக்ஸோட டிசைன் ப்ரொசீஜர் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக மார்க்கு இதில் 13 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். டிசைன் ஆஃப் செயினில் 15 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 16A இதை ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ யூனிட் 1ல் பார்ட் பியில் இந்த 2 டாபிக்ஸும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏல இதெல்லாமே இந்த 6 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்குற 6 கொஷின்ஸு. ஸோ லா ஆஃப் பெல்ட்டிங். ஸோ லா ஆஃப் பெல்ட்டிங் அண்ட் க்ரௌனிங் ஆஃப் புல்லி. இந்த க்ரௌனிங் ஆஃப் புல்லி கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். க்ரௌனிங் ஆஃப் பெல்ட் அண்ட் கோடல் ஆக்ஷன், இந்த 2 கொஷினும் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 2 மார்க் கொஷின் அடிச்சிடலாம் இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென்ஷன் இன் பெல்ட். ஸோ இதோட ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுக்கிட்டாவே நீங்கள் மேக்ஸிமம் மார்க் அப்டைன் பண்ணிடலாம். தட் இஸ் T is equal to sigma B into T. தட் இஸ் Tங்கிறது சிக்மாங்கிறது பார்த்தீங்கன்னா சேஃப் ஸ்ட்ரெஸ், B தட் இஸ் width ஆஃப் பெல்ட், T திக்னஸ் ஆஃப் பெல்ட். இந்த ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சிங்கன்னா போதும், நீங்கள் மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் அடிச்சலாம். நெக்ஸ்ட் ட்ரா தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் வி பெல்ட். வி பெல்ட்டோட கிராஸ் செக்ஷன் ட்ரா பண்ண சொல்லுவாங்க. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைல்ட் அண்ட் சைன். ஸோ இந்த 6 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 6 2 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து நீங்கள் 2 கொஸ்டின் அடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 2. ஸோ யூனிட் 2 ஸ்பர் கியர்ஸ் அண்ட் பேரலல் ஆக்சிஸ் கியர்ஸ். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பர் கியர்ஸ். யூனிட் 2 அண்ட் யூனிட் 3 இஸ் சிமிலர் ஃபார் போத். ஸோ ஸ்பர் கியரோட டிசைன் ப்ரொசீஜர் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சேம் டிசைன் ப்ரொசீஜர் தான் ஹெலிக்கல் கியருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யூனிட்டுக்கும் இதே தான் கண்டினியூ ஆகும். ஸோ யூனிட் 3ல் பெவல் கியர் அண்ட் வார்ம் கியர்ஸ், இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் ப்ரொசீஜர். ஸோ ஸ்பர் கியரை நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு இது மட்டும் ஸ்பர் கியர் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரிமைனிங் ஹெலிக்கல் கியர்ஸு, பெவல் கியர் அண்ட் வார்ம் கியர்ஸ் இது ரெண்டையுமே அதில் இருந்து அடிச்சிடலாம். ஸோ ஸ்பர் கியரில் பார்த்தீங்கன்னா பார்ட் பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்குது. ஸ்பர் கியர் டிசைன். இந்த ஸ்பர் கியர் டிசைனை 3 பேசிஸாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அனாலிசிஸ்,
செகண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் லூயிஸ் அண்ட் பக்கிங்ஹாம் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஹெட்ஸ் மெத்தட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்பர் கியர் டிசைன் நீங்கள் இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும், பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ். இந்த ரிமைனிங் 3 வந்து நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதில் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் மெட்டீரியலை பேஸ் பண்ணி ஹவு டு டிசைன் தி ஸ்பர் கியர் அது ஒன்று பார்க்கணும். ஸோ நெகண்ட் பார்த்தீங்கன்னா 2 மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 2 மெட்டீரியலை யூஸ் பண்ணி எப்படி ஸ்பர் கியரை டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இந்த ஒரே ஒரு டிசைன் ப்ரொசீஜர் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேம் மெத்தட் தான் ஹெலிக்கல் கியர் இருக்கும். ஸோ இதுலேயும் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ் 2 மெட்டீரியல்ஸ் கொடுத்து இது பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்பர் கியர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும், ரிமைனிங் இருக்கிற 3 டாப்பிக்குமே நீங்கள் எதாவது அடிச்சிடலாம். ஸோ ஃபோர்ஸ் அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் டயக்ராம்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 3 கியர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 கியர்ஸில் how the force should be acted. ஸோ எப்படி ஃபோர்ஸஸ் இதெல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டயக்ராம் ரீப்ரசன்டேஷன். ஸோ மோஸ்ட்லி ரேர் கேசஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த டாபிக் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஹெட்ஸ் மெத்தடும் இந்த பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ லூயிஸ் மெத்தட் மேக்ஸிமம் கேட்கறது இல்லை. ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க. ஈஸியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ், சிங்கிள் மெட்டீரியல் அண்ட் 2 மெட்டீரியல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஹெலிக்கல் கியர். ஸோ ஹெலிக்கல் கியர்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ். ஸோ நீங்கள் இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஸ்பர் கியர் டிசைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை ஒரு டேபிளேஷன் மாதிரி போட்டு ஸ்பர் கியர், ஹெலிக்கல் கியர், வாட் ஆர் த டிசைன் ப்ரொசீஜர்ஸ், 1 or 2 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர்லேருந்து இந்த ப்ரொசீஜருக்கு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும். ரிமைனிங் எல்லாமே சேம் ப்ரொசீஜர். ஸோ ஸ்பர் கியர் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஈஸியாக இதில் வந்து 13 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ட் ஏ. ஸோ இந்த பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா திஸ் 6 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதில் லா ஆஃப் பில்டிங் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லா ஆஃப் கியரிங்னு இருக்கும். இந்த 2 கொஷினும் நல்லா படிச்சிங்க. லா ஆஃப் பில்டிங் யூனிட் 1ல் இருக்குது. ஸோ லா ஆஃப் கியரிங். ஸோ இதில் இந்த கொஷின்ஸ் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் கியர் டூத் ஃபெயிலியர். இதில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கியர் டூத் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் காமன் ப்ரொஃபைல்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ வாட் ஆர் த இன்வல்யூட், சைக்ளாய்டு, இதெல்லாம் ரெண்டுமே நீங்கள் ட்ரா பண்ணி படிச்சிருப்பீங்க. இன்வல்யூட் எப்படி ட்ரா பண்ண, சைக்ளாய்டு ட்ரா பண்ணுறது த சேம். இதை வந்து கியர் டூத் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காம்போசிட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வல்யூட், சைக்ளாய்டு இது ரெண்டும் காம்பினேஷன், த போத் காம்பினேஷன் ஆஃப் இன்வல்யூட் அண்ட் சைக்ளாய்டு, திஸ் இஸ் கால்ட் அஸ் காம்போசிட் சிஸ்டம். ஸோ இது ரெண்டும், இதுதான் இதோட ஆன்சர். இது மட்டும் எழுதி வச்சிங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் 2 மார்க் அடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரெஷர் ஆங்கிள். ஸோ ப்ரெஷர் ஆங்கிள் 5 அதோட எஃபெக்ட்ஸ் என்னென்னு கேட்பாங்க. வாட் ஆர் தி ப்ரெஷர் ஆங்கிள் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆன் தி ஸ்பர் கியர் டிசைன். அதில் என்னென்ன ப்ரெஷர் ஆங்கிள் எஃபெக்ட்ஸ் அது படிச்சிங்க. ஸோ வாட் இஸ் ஹெலிக்கல் அண்ட் ஹியரிங் போன் கியர்ஸ், இதோட 2 மார்க், இதோட டெஃபினேஷன்ஸ் படிச்சு வச்சிங்க. இது ரிப்பீட்டட் கொஷின். அண்ட் ஹெலிக்ஸ் ஆங்கிள். ஹெலிக்ஸ் ஆங்கிளோட ரேஞ்சஸ். வாட் ஆர் தி ஹெலிக்ஸ் ஆங்கிள் ஃபார் ஹெலிக்கல் கியருக்கு என்ன ரேஞ்ச், அதாவது 8 டிகிரி அண்ட் 25 டிகிரி. ஸோ ஹியரிங் போனோட ரேஞ்சஸ் அது பார்த்தீங்கன்னா 20 டிகிரி அண்ட் 30 டிகிரி. இப்போ ப்ராப்ளத்தில் அந்த ஆங்கிள்ஸோட வேல்யூ 5 ஆங்கிள் கொடுக்கலனாலும் யூ ஹேவ் டு அஸ்யூம் தட் இஸ் 8 டிகிரி அண்ட் 25 டிகிரின்னு ஹெலிக்ஸ் ஆங்கிள் ஹெலிக்கல் கியருக்கு அஸ்யூம் பண்ணிங்க. அண்ட் ஹியரிங் போனுக்கு 20 டிகிரி அண்ட் 30 டிகிரின்னு அஸ்யூம் பண்ணிங்க. ஸோ இதில் ஹெலிக்ஸ் ஆங்கிளும் அண்ட் காமன் ப்ரொஃபைல்ஸ் இது 2 கொஷினும் ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்காங்க. அண்ட் ஹியரிங் போன் கியர்ஸ் இந்த 3 கொஷின் எல்லாம் பார்த்துங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு கொஷின், இந்த 3லேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரியாக நீங்கள் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3. ஸோ யூனிட் 3 பெவல், வார்ம் அண்ட் கிராஸ் ஹெலிக்கல் கியர்ஸ். ஸோ பெருசாக நம்ம யூனிட் 3 டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா யூனிட் 2ல் என்ன ப்ரொசீஜர் பார்த்தோமோ இந்த சேம் ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்கன்னா யூனிட் 3க்கும். ஸோ இதில் நீங்கள் பெவல் கியர், வார்ம் கியர் 2 கியருமே ஈஸி தான். சேம் ஸ்பர் கியரோட டிசைன் என்னவோ அதே தான் பார்த்தீங்கன்னா பெவல் கியர் இருக்கும். ஸோ ஒரு 2 ஸ்டெப் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், ரிமைனிங் எல்லாமே இந்த சேம் ப்ரொசீஜர். ஸோ வார்ம் அண்ட் வார்ம் கியர் இதுலேயும் பெவல் கியரோட சேம் ப்ரொசீஜர் தான். இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் தி வார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எஃபிஷியன்சி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ரிமைனிங் 2க்கும் சிமிலர் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் நீங்கள் பெவல் கியர் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் சரி, வார்ம் கியர் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சுட்டா போதும், ஒரு கொஷின் அடிச்சிடலாம். ஸோ இது 13Aலேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா பெவல் கியர்லேருந்து, அண்ட் வார்ம் கியர் தட் இஸ் 13B. ஸோ இதில் எஃபிஷியன்சி மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா கால்குலேட் பண்ணணும். வென் கம்பேர்ட் டு பெவல் கியர், வார்ம் கியர் ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெவல் கியர், ஸ்பர் கியர் படித்ததுனால சேம் பெவல் கியரே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் 13 மார்க் அடிச்சிடலாம். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஃபஸ்ட் யூனிட்டுக்கு செகண்ட் யூனிட்டுக்கும். என்ன பண்ணுங்கள், ஒரு டேபிளேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ 4 கியரும் இதில் எழுதி வச்சிங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்பர் கியர், ஹெலிக்கல், பெவல், வார்ம். ஸோ இதை போட்டு இதோட டிசைன் ப்ரொசீஜர்ஸ் 4ஓட டிசைன் ப்ரொசீஜர்ஸும் எழுதி வச்சுக்கிட்டு ஸோ வாட் ஆர் தி டிஃப்ரென்ஸ், இந்த ப்ரொசீஜருக்கும் இந்த ப்ரொசீஜருக்கும் என்ன வேரி ஆகுது. சம்மர் 1 or 2 மட்டும்தான் டிஃபர் ஆகும், ரிமைனிங் எல்லாமே சேம் தான், சேம் ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் ஸ்பர் கியர் டிசைன் ப்ரொசீஜர் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஹெலிக்கல் கியர், பெவல் கியர் அண்ட் வார்ம் கியர் யூனிட் 2 and 3 ஈஸியாக அடிச்சிடலாம். ஈஸியாக 26 மார்க் நீங்கள் இதில் ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் 6 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோல் பெவல் கியர். ஜீரோல் பெவல் கியர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின் பேப்பரில் இந்த 2 மார்க் கொஷின் இருக்கும். ஜீரோல் பெவல் கியர் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப் லாக்கிங் வார்ம் கியர்ஸ். இந்த 2 கொஷினும் மேக்ஸிமம் கொஷின்ஸ் பேப்பர்ஸில் இருக்கும். ஸோ இந்த 2 கொஷின்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு கொஷின் 2 மார்க்கில் அடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் பெவல் கியர்ஸ். பெவல் கியரோட யூசஸ். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதே அது வந்துடும். மிட்டர் கியர்ஸ். ஸோ மிட்டர் கியர்னால் என்னென்னு கேட்பாங்க. நீங்கள் பெருசாக உள்ளே வந்து நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் டீத் பார்த்தீங்கன்னா தட் இஸ் Z1 ஈக்குவல் டு Z2 அண்ட் I is equal to 1 அண்ட் மேக்ஸிமம் ஆங்கிள், இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பிட்வீன் இந்த 2 ஷாஃப்ட்ஸ் இஸ் 90 டிகிரி. இந்த லைன் மட்டும் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா போதும், 2 மார்க்ஸ் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு லூயிஸ். ஸோ லூயிஸ்ன்னு கேட்கலாம், அது டூத் ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ 2 டைப்பாகவும் இந்த கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. லூயிஸ்ன்னு கேட்கலாம், அதர்வைஸ் டூத் ஃபார்ம் ஃபேக்டர் கேட்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா FT is equal to BM சிக்மா BY இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா போதும். இதில் வந்து நீங்கள் 2 மார்க்ஸ் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் ஹெலிக்கல் கியர்ஸ். ஸோ இந்த 6 கொஷின் படிச்சிங்க. இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது பெவல் கியர் அண்ட் செல்ஃப் லாக்கிங் கியர்ஸ். இந்த 2 கொஷின்லேருந்து நீங்கள் ஒரு கொஷின் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 4 தட் இஸ் கியர் பாக்ஸ் டிசைன். ஸோ டிடிஎஸில் டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான யூனிட் அப்படின்னா தட் இஸ் கியர் பாக்ஸ் டிசைன் தான். ஸோ கியர் பாக்ஸ் டிசைன் பண்ணும்போது அவங்க எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா கைனமேட்டிக் லேஅவுட்லையும் ஸ்பீட் டயக்ராம்லையும் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா கொஷின்ஸ் படிக்கவே தேவையில்லை. ஒரே 2 கொஷின் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். அது 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இந்த 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் எப்படி கினமேட்டிக் லேஅவுட் ஸ்பீட் டயக்ராம் ட்ரா பண்ணுறது, நம்பர் ஆஃப் டீத் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் போதும். அண்ட் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸும் சேம் கினமேட்டிக் லேஅவுட் ஸ்பீட் டயக்ராம் அண்ட் நம்பர் ஆஃப் டீத் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். ஸோ எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா ரே டயக்ராம் தட் இஸ் ஸ்பீட் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது ரொம்ப மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. எந்த கியரோட என்கேஜ் ஆகுது அப்படிங்கிறது நிறையா தெரியாமல் போயிடுது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த 2 சம் பாருங்கள். ஸோ இதில் 14th A கொஷின் அண்ட் இது 14B கொஷின். ஸோ இதே பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் டிசைன் ஆஸ்க்டு இன் 16 பார்ட் Cலையும் இதே கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 12 ஸ்பீட் கியர் பாக்ஸு பார்ட் Cயில் கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது கான்செப்ட் பண்ணுறது 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இந்த 2 ப்ராப்ளம் 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த 2 ப்ராப்ளமும் நான் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி ரே டயக்ராம் அண்ட் கினமேட்டிக் லேஅவுட் இந்த 2 ஸ்பீட் கியர் பாக்ஸ்க்கும் ட்ரா பண்ணுறதுங்கிறத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு 4th யூனிட் படிக்கவே வேண்டாம். இந்த 2 கொஷின் பண்ணிங்க. டெஃபினட்டாக 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தவிர வேறு கொஷினே எந்த கொஷின் பேப்பர்லையும் வராது. பார்ட் A மஸ்ட் பி இன் 9 ஸ்பீட் அண்ட் பார்ட் B இன் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். இந்த 2 கொஷின் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்க. ஈஸியாக இதில் இருந்து ஒரு 13 மார்க் கொஷின் அடிச்சிடலாம். அது சேம் 16 மார்க்லையும் கியர் பாக்ஸ் டிசைனில் தான் கேட்பாங்க. ஸோ இந்த யூனிட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. கண்டிப்பாக ரே டயக்ராம் கினமேட்டிக் லேஅவுட் ட்ரா பண்ணுறதை நீங்கள் படித்து தான் ஆகணும். இது ரொம்ப ஈஸி தான், பெரிய சிரமம்லாம் ஒன்றும் இல்லை. ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத நான் ஒரு சிம்பிள் டெக்னிக்கில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பார்ட் A. ஸோ பார்ட் Aவில் 6 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 6 கொஷின்ஸில் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் மேக்ஸிமம் பார்க்க போகிறது ரே டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லுவோம். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ்க்கு ரே டயக்ராம் ட்ரா பண்ணோம். இந்த மாதிரி நீங்கள் ரே டயக்ராம் ட்ரா பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது எந்த கியரோட என்கேஜ் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும். இந்த மெயின் கியர்ஸ் எல்லாமே தின் லைனில் ட்ரா பண்ணிடுங்க. ரிமைனிங் இந்த ஆல்டர்னேட் கியர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டாட்டர் லைன்ஸில் ட்ரா பண்ணுங்கள். அதுவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து என்ன பண்ணும், பார்க்குற வேல்யூவேட் பண்ணும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் கினமேட்டிக் லேஅவுட்டும் என்ன பண்ணுங்கள், நம்பர் ஆஃப் டீத்தர்ஸ் Z1 Z2 Z3ங்கிறதெல்லாம் நம்பர் ஆஃப் டீத்தர்ஸ். இந்த நம்பர் ஆஃப் டீத்தும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இதோட வேல்யூஸ் நம்பர் ஆஃப் டீத் இங்கே 20 அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இதையும் மார்க் பண்ணுங்கள். ஷாஃப்ட் 1 ஷாஃப்ட் 2. ஸோ இதை டிரைவர் அண்ட் ட்ரிவனும் சொல்லலாம், அல்லது ஷாஃப்ட் 1 ஷாஃப்ட் 2 அண்ட் அவுட்புட் ட்ரிவனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 கொஷினும் 2 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கினமேட்டிக் லேஅவுட் ஃபார் 3 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸுக்கு ரே டயக்ராம் மேக்ஸிமம் கேட்கும். எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு இதில் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க 6 ஸ்பீடுக்கு? ஸோ ஜஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். தட் இஸ் 2 into 3. ஸோ இப்படி எழுதலாம் 2 into 3 that is 6 and next 3 into 2 இப்படியும் நாம் எழுதலாம். இதுதான் ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ். அண்ட் 9 ஸ்பீடுக்கு எப்படி எழுதுறது? ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் ஃபார் 9 ஸ்பீடு கியர் பாக்ஸ்க்கு எப்படி எழுதலாம்? அது ஒரே ஒரு ஆப்ஷன் தட் இஸ் 3 into
3 இந்த மாதிரி ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ். இது நீங்கள் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ரே டயக்ராம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க, ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க, அண்ட் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ். 12 ஸ்பீட் கியர் பாக்ஸோட பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ சேம் நம்ம டிஃப்ரெண்ட் மல்டிப்ளிகேஷன், பிக்கர் நம்பரோட மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அதாவது ஸ்மால் நம்பர்ஸ் அதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக நம்ம மல்டிப்ளை 3 இது பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 3 பாசிபிலிட்டி ஸ்கீம்ஸ் இருக்குது. தட் இஸ் 3 2 2 பண்ணலாம், 2 3 into 2 and 2 2 into 3. ஸோ இந்த ஸ்கீமில் நாம் எடுத்துகிட்டு பேஸ்ட் அப்பான் திஸ் ப்ரிஃபர்ட் நம்பரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரே டயக்ராமும் கினமேட்டிக் லேஅவுட்டும் ட்ரா பண்ண முடியும். நீங்கள் பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த இதில் இந்த ப்ரிஃபர்ட் நம்பர்ஸில் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா கினமேட்டிக் லேஅவுட்டும் ஸ்பீட் டயக்ராம் ட்ரா பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸி தான் ட்ரா பண்ணுறது, பெரிய விஷயம் இல்லை. எப்படி ட்ரா பண்ணுறது 9 ஸ்பீடுக்கும் 12 ஸ்பீடுக்குங்கிறத பற்றி இந்த முடிஞ்ச நெக்ஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு இந்த 2 ப்ராப்ளம்ஸ் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 5. ஸோ யூனிட் 5ல் 3 டாபிக்ஸ் இருக்குது, கேம்ஸு, கிளச்சஸ் அண்ட் பிரேக்ஸ். ஸோ பார்ட் பி டிசைன் ஆஃப் கேம்ஸ், டிசைன் ஆஃப் கிளச்சஸ் அண்ட் டிசைன் ஆஃப் பிரேக்ஸ். இதில் டிசைன் ஆஃப் கேம்ஸ் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்குறதே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா KOMல படிச்சிட்டிங்க, கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மிஷினரி ஆல்ரெடி நீங்கள் இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸிமம் ரேர் கேஸ் தான். ஸோ இந்த டாபிக் வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ மோஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் கிளச்சஸ். ஸோ இந்த டிசைன் ஆஃப் கிளச்சஸில் 3 பிளேட் ஆஃப் கிளச்சஸ் இருக்குது, ஒன்று சிங்கிள் பிளேட், மல்டி பிளேட் அண்ட் கோன் கிளச்சஸ். ஸோ இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுற டாபிக் மல்டி பிளேட் கிளச் அண்ட் கோன் கிளச். டெஃபினட்டாக ஒரு கொஷின் மல்டி பிளேட் கிளச்லேருந்தும் கோன் கிளச்சில் வந்து ஒரு கொஷின் வந்து திஸ் இஸ் 15A. 15Aலேருந்து கிளச்சஸ்லேருந்து கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிளச்சஸ் மல்டிப்ளேட் கிளச்சு, கோன் கிளச் ப்ராப்ளம் இது டிசைன் ப்ரொசீஜர்ஸ் கிடையாது, ஒன்லி ஃபார்முலா யூசேஜ் தான். how to use the formula for single plate clutch. நீங்கள் மல்டிப்ளேட் படிச்சிட்டிங்கன்னா the same formula for the single plate. how மல்டிப்ளேட்டில் n வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ரிமைனிங் ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ அதுக்காக நீங்கள் சிங்கிள் பிளேட் கிளச் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மல்டிப்ளேட் அண்ட் கோன் பிளேட் கிளச் இது ரெண்டுலேருந்து ஒரு கொஷின் டெஃபினட்டாக 15Aலேருந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் பிரேக்ஸ். ஸோ டிசைன் ஆஃப் பிரேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3 பிரேக்ஸ் இருக்குது. அதில் பேண்டு, பிளாக் அண்ட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்பேண்டிங் பிரேக்ஸ் ஆல்சோ தேர். ஸோ எக்ஸ்பேண்டிங் பிரேக் நம்ம இதில் பார்க்க போகிறதில்ல. ஸோ இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது பேண்ட் பிரேக் அண்ட் பிளாக் பிரேக். அதில் மோஸ்ட்டாக நீங்கள் பிளாக் பிரேக் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 15B. ஸோ 15Bயில் பிரேக்ஸ் வந்து கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ் பிளாக் பிரேக்ஸ் மட்டும் நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சிங்க. ஸோ மல்டிப்ளேட், கோன் பிளேட் கிளச் அண்ட் பிளாக்ஸ் இந்த 15A அண்ட் 15B. ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பார்ட் A. ஸோ பார்ட் Aல 6 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 6 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுனா 4th கொஷின் ஸ்கெச் கோன் கிளச். கோன் கிளச்சை ஸ்கெச் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ். கோன் கிளச்சோட ஆக்சியல் ஃபோர்ஸ் அது என்கேஜ்மெண்ட் ஆகும்போது, டிஸ்என்கேஜ் ஆகும்போது வாட் இஸ் ஆக்சியல் ஃபோர்ஸ். நீங்கள் ஒன்று வேணால் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வச்சிங்க. W=WN 1 + μ cot alpha அப்படிங்கிற இந்த ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சிங்கன்னா போதும், 2 மார்க் வந்துடும். அனதர் மோஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் கிளச்சஸ் அண்ட் பிரேக்ஸ். கிளச்சஸ்க்கும் பிரேக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. ஸோ கிளச்சஸ் அண்ட் பிரேக்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க. இந்த 3 கொஷின்லேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஷின் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்துடும். ஸோ இந்த 6 கொஷின்ஸ் படிச்சிங்க. ரேச்சட் அண்ட் பால் மெக்கானிசம் ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி 2ல் இதை பற்றி படிச்சிருப்போம். ஸோ இதோட டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணாலும் சரி, ஆர் சம் ஸ்மால் டெஃபினேஷன் அபவுட் இது ரெண்டையும் படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ கான்சன்ட்ரேட் தி 6 கொஷின் யூனிட் 3, 4, 6 இந்த 3 கொஷின் நல்லா படிச்சிங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு கொஷின்ஸ் அடிச்சிடலாம். 5 யூனிட் பார்த்தாச்சு. இப்போ அந்த 5 யூனிட்டில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். அந்த 5 யூனிட்டில் அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா எப்படி இன்னும் ஈஸியாக பாஸ் பண்ணலாம், அந்த 5 யூனிட்டோட டாபிக்ஸ் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூனிட் 1ல் பெல்ட் டிரைவ்ஸ் பார்த்துங்க. தட் இஸ் ஃப்ளாட் பெல்ட்டு, வி பெல்ட். இந்த 2 கொஷின் பார்த்துங்க. ஃப்ளாட் பெல்ட், வி பெல்ட் டெஃபினட்டாக ஒரு கொஷின் ஃப்ளாட் பெல்ட், வி பெல்ட்லேருந்து வந்துடும். இதில் வந்து நீங்கள் ஒரு 13 மார்க் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் ஸ்பர் கியர் டிசைன். ஸ்பர் கியர் டிசைன் மட்டும் படிச்சிங்க. இந்த சேம் ஸ்பர் கியர் டிசைன் தான் யூனிட் 3க்கும் பெவல் கியர்ஸ்க்கும், பெவல் கியர் டிசைனுக்கும் சேம் ப்ரொசீஜர். ஸோ யூனிட் 2 அண்ட் 3 பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ யூனிட் 2ல ஒரே ஒரு கொஸ்டின் படிச்சிங்கன்னா போதும், ஸ்பர் கியர் டிசைன். இந்த சேம் ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்கன்னா பெவல் கியருக்கும். ஸோ ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. ஸ்பர் கியரோட சேம் டிசைன் தான் பெவல் கியர். 1 or 2 ப்ரொசீஜர் அந்த லைன்ஸ் சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் நீங்கள் என்னங்கிறத டேபிளேஷன் போட்டு நோட் பண்ணி வச்சிங்க. ஸ்பர் கியர் அண்ட் பெவல் கியர் 2 யூனிட்டுக்குமே ஸ்பர் கியர் படிச்சிட்டிங்கன்னா சேம் ப்ரொசீஜர் பெவல் கியர்லையும் அடிச்சிடலாம். 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்பீட் அண்ட் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இந்த 2 டிசைன் மட்டும் பார்த்து
பார்த்துங்க. கினமேட்டிக் லேஅவுட், ஸ்பீட் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது, 9 ஸ்பீட் கியர் பாக்ஸு 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா போதும். இந்த 2 கொஷின் தான். சேம் 16 பார்ட் சி. பார்ட் சியில் யூனிட் 1லேருந்து கேட்குற சான்சஸ் இருக்குது அண்ட் யூனிட் 4லேயும் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 யூனிட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 9 ஸ்பீட் அண்ட் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு 5th யூனிட். யூனிட் 5ல் கிளச்சஸ் மட்டும் பார்த்துங்க. கிளச்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கிளச்சஸில் மல்டிப்ளேட் கிளச்சு அண்ட் கோன் கிளச் இதில் ஒரு ப்ராப்ளம் டெஃபினட்டாக கேட்டுருவாங்க. ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணணும், டிடிஎஸ் ஈஸியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 5 டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா புக் யூசேஜ் தான். டேட்டா புக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா போதும், ஈஸியாக பாஸ் பண்ணி. இந்த 5 டாப்பிக்கும் டிசைன் டேட்டா புக், பிஎஸ்சி டிசைன் டேட்டா புக் எடுத்து வச்சுங்க. இந்த 5 டாப்பிக்கும் டிசைன் டேட்டா புக்கில் என்னென்ன இப்போ சேம் பேஜ் நம்பரில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பர் கியர் டிசைன், பெவல் கியர் டிசைன் இது எல்லாமே டிசைன் ப்ரொசீஜர் இருக்கும். அது எப்படின்னு தெரிஞ்சுங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வேணும், யூனிட் 1, 2, 3, 4, 5ல் ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தரேன். மேக்ஸிமம் 9 ஸ்பீட் அண்ட் 12 ஸ்பீட் கியர் பாக்ஸோட ரே டயக்ராம், கினமேட்டிக் லேஅவுட் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.